வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் இந்த லோன் அகைன் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படின்னா ஆமா. என்ன? இப்போ நார்மலா நம்ம பர்சனல் லோன் வாங்குறோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கு சார்? ஓகே. பர்சனல் லோன வந்து அன்செக்யூர்ட் லோன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சம்பளத்த வச்சு குடுப்பாங்க. பிசினஸ்க்கும் குடுப்பாங்க. உங்க வருமானத்த வச்சு குடுப்பாங்க. உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர்லாம் வச்சு குடுக்குறது. லோன் அகைன்ஸ்ட் செக்யூரிட்டீஸ் அப்படிங்கும்போது, உங்ககிட்ட இருக்கிற நிதி சொத்துக்களை வைத்து குடுப்பது. அகைன்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நமக்கு வந்து ஷேர்ஸ் வச்சிருப்போம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருப்போம், பாண்ட்ஸ் வச்சிருப்போம், ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சிருப்போம். இதெல்லாம் வந்து செக்யூரிட்டீஸ். ஸோ இதுக்கு அகைன்ஸ்ட்டா அவங்க வந்து லோன் குடுக்கும்போது, இத வந்து லோன் அகைன்ஸ்ட் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். இத ஒரு செக்யூர்டு லோன் மாரி நம்ம பார்க்கலாம். இது வந்து லோன் குடுப்பவர்களுக்கும் ரொம்ப எளிமை, வாங்குபவர்களுக்கும் ரொம்ப எளிமையா நீங்க வந்து லோன் வாங்கலாம். ஏன்னா, நீங்க பர்சனல் லோன் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர நீங்க நல்லா வச்சுக்கணும். உங்களுக்கு ரெகுலர் இன்கம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் காட்டி தான் நீங்க லோன் வாங்க முடியும். ம். ஆனா, இதில வந்து உங்க செக்யூரிட்டீஸ காட்டிஸே வந்து நீங்க பெரும்பான்மையான நேரம் லோன வாங்கிடலாம். ஸோ வாங்குறதுக்கும் ஈஸி, குடுப்பதற்கும் ஈஸி. ஓகே சார். லைக் அத வந்து அடமானம் மாரி வச்சு நம்ம வந்து ஆமா. வாங்கிக்கலாம் அப்படின்னு. பிளெட்ஜ் ஸோ தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் நம்மளுடைய ஷேர்ஸையும் வந்து இப்படி அடமானம் வைக்கிறது சேஃபான ஆப்ஷனா இருக்குமா சார்? அதுல என்ன மாதிரியான ரிஸ்க்லாம் இருக்கு? இது வந்து நமக்கு வந்து கிளியரிங் ஹவுஸே வந்து ஒரு மெக்கானிசம் குடுத்துருக்காங்க. இந்த மாரி நம்ம லோன் அகைன்ஸ்ட் செக்யூரிட்டீஸ் வைக்கிறதுக்காக. இது நார்மல் பிளெட்ஜிங் மெத்தட்ல தான் வர்றது அப்படிங்கிறதுனால, ஓனர்ஷிப் நம்மகிட்ட தான் இருக்கும். பட் அது மேல வந்து ஒரு லீன் இருக்கும். நம்ம அத விக்க முடியாதே தவிர, கடைசியா நம்மகிட்ட அது வந்துரும். நம்ம லோன பே பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்மகிட்ட வந்துரும். இது எப்படி நம்ம வந்து ஒரு வீட்டை வந்து அடமானம் வைத்து கடன் வாங்குறோமோ, அதே கான்செப்ட் தான். ஓகே. இதில இன்னும் என்ன பியூட்டின்னா, இது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்கலி ஆன்லைன்ல நடக்கிறது அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு இப்ப பிளெட்ஜ் பண்றதும் ஈஸி, திருப்பி எடுக்கிறதும் வந்து ரொம்ப ஈஸி அப்படிங்கும்போது, ரொம்ப பாதுகாப்பான ஒரு மெக்கானிசம் தான் இருக்குது. இதில எல்லாமே வந்து ரெகுலேட்டட் பார்ட்டீஸ் தான் இருக்கிறதுனால நமக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸும், ஷேர்ஸும் நம்ம வைக்கிறப்போ, நம்ம அடமானம் வைக்கிறப்போ ஒரு குவாலிட்டில இருக்கும். ஒரு ம், குவான்டிட்டி அந்த மாதிரி ஒரு ஷேர்ஸ் வேல்யூல இருக்கும். ம். ஸோ அது வந்து ஒரு வேள மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு அப்டின்னா, அப்ப என்ன மாதிரி ஆகும்? இப்போ நம்ம வச்ச இதுக்கும் இதுவும் வந்து ஏதாவது ரிஸ்க் வருமா? பேங்க்ஸ் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா சார்? ஆமா. இப்போ நீங்க உங்களோட மொத்த போர்ட்ஃபோலியோ மதிப்பு வந்து ஒரு ரூ. 10,00,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ரூ. 10,00,000க்கும் உங்களுக்கு கடன் தரமாட்டாங்க. அதுலேருந்து ஒரு 50% 60% தான் தருவாங்க. அதிலேயே ரேஷியோஸ் வந்து இருக்கு. இப்ப ஈக்விட்டி அப்டின்னா, ஈக்விட்டி ஆகட்டும், ஷேர் ஆகட்டும் 50லேருந்து 60% தருவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா கொஞ்சம் 70%, 80% வரைக்கும் தருவாங்க. பாண்டு, கவர்ன்மென்ட் பாண்டுலாம் இருந்ததுன்னா 80, 90% வரைக்கும் தருவாங்க. கடன் கொடுக்கும்போதே உங்களுடைய வேல்யூல இருந்து கம்மியா தான் தருவாங்க. அதே மாதிரி அதோட வேல்யூஸ் குறைஞ்சிடுச்சு. இப்ப ஷேர் வாங்குறீங்க, 10,00,000க்கு வாங்குறீங்க. நீங்க கடனா ஒரு 5,00,000 வாங்கிட்டீங்க. உங்க ஷேர் வந்து குறைஞ்சிருச்சு. ஒரு 8,00,000க்கு வந்துருச்சு அப்டின்னா, நீங்க அந்த பேலன்ஸ் ஏன்னா 50% தான் உங்களுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. நீங்க அதுல வந்து 8%க்கு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கம்மியாயிடுச்சு அப்டின்னா, 8,00,000க்கு நீங்க வாங்கக்கூடிய கடன் தொகை அப்டிங்கிறது 4,00,000 தான். அப்ப அந்த இடத்துல 1,00,000 ஷார்ட் ஆகுது. அத வந்து நீங்க அடிஷனல் ஷேரா நீங்க வந்து பம்ப் பண்ணணும். இல்லன்னா நீங்க வந்து கேஷா அ அ திருப்பி ம். ஆட் ஆட் பண்ணணும். இல்ல கடன திருப்பி குடுக்கணும். ம். இந்த மாதிரி அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு மார்ஜின் கால் மாரி கேட்க தான் செய்வாங்க. அத நம்ம குடுத்து தான் ஆகணும். நம்ம வேல்யூ குறைஞ்சிடுச்சுன்னா. ஓகே சார். சார் இப்போ எந்தெந்த மாதிரியான ஷேர்ஸ் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நெறைய ஷேர்ஸ் இருக்கும். ஸோ என்ன ம். மாதிரியான ஃபண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான லோன்ஸ் தருவாங்க? எல்லாமே வந்து எலிஜிபிள் ஆகுமா? இல்ல அதுலயும் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கா? மோஸ்ட்லி எல்லாமே வந்து எலிஜிபிள் ஆகும். ஓகே. நமக்கு வந்து ஷேர் லெண்டிங்ல தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, குறிப்பிட்ட ஷேருக்கு வந்து ஷேர் லெண்டிங் குடுப்பாங்க. ம். ஏன்னா, அந்த ஷேர்லாம் வந்து யாராவது வாங்க தயாரா இருக்கணும். இங்க வந்து அப்டி கிடையாது. இங்க வந்து அந்த சொத்து மதிப்புக்கு தான் உங்களுக்கு வந்து லோன் தராங்க. அவங்களுக்கு எளிமையாக விற்கக்கூடிய ஒரு சொத்தா இருந்தாலே அவங்க வந்து வாங்கிப்பாங்க. ஆம், அ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப செக்யூர்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தெரியும். ரொம்ப ஈஸியா குடுக்கலாம். ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு அத மாரி வாங்கிப்பாங்க. ஷேர்ன்னு வரும்போது நீங்க சொல்ற மாரி கொஞ்சம் பெரிய ஷேர்ஸ்லாம் அவங்க பார்ப்பாங்க. லிஸ்டட்லயே வந்து ஒரு லார்ஜ் கேப் ஷேர்ஸ் பார்ப்பாங்க. அதுலேருந்து கொஞ்சம் மிட் கேப் ஷேர்ஸ் வந்து வருவாங்க. ஆனா பெரும்பான்மையோருக்கு அது அலோவ் ம். பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படினாலுமே எக்ஸ்போஷர் கம்மியா தான் குடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து டீலிஸ்ட் ஆற வாய்ப்பு இருக்கிற ஷேர்ஸையா நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எந்த நம்பிக்கையில உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ளே பண்ணும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ரொம்ப சேஃபாவும் இருக்கணும் அந்த ஃபினான்ஷியல் அசெட். அத ஈஸியாவும் லிக்விடேட் பண்ற மாரியான அசெட்டுக்கு வந்து குடுப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஷேர்ஸ்ன்னு வரும்போது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்ஐஎஸ் வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கும்போது நீங்க ரொம்ப ஈஸியா எல்லாருமே வாங்கலாம். ஓகே சார். சார் இப்போ எவ்ளோ வரையும் நம்ம ஷேர்ஸ வச்சு நம்ம அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம் சார்? 50லேருந்து 70% வரையும் நம்ம வாங்கணும் அப்டின்னா, எப்படி அத வந்து டிசைட் பண்ணுவாங்க? அது ஒவ்வொரு தனிநபருக்கும் அவங்க வந்து வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு நிறுவனம் சார்ந்து ம். வச்சுக்கணும். நான் வெண்டார் வைஸ் சொல்றேன். இப்ப ஓகே. பஜாஜ் ஃபினான்ஸ்ல வந்து ஒரு மாரி கால்குலேஷன் போட்டு வச்சிருப்பாங்க. வேற ஏதாவது புரொவைடர் வந்து வேற மாரி ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருப்பாங்க. பட் நான் சொன்ன மாதிரி ஆவரேஜ் இதுதான் கால்குலேஷன். அது ஒரு லிஸ்டட் ஷேர்ஸா இருக்குது. இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியா இருக்குது அப்டின்னா, ஒரு 50லேருந்து 60% அப்படிங்கிற மாரி பார்த்துக்கலாம்.
அது மியூச்சுவல் ஃபண்ட் டெட் அப்படிங்கும்போது ஒரு 70% வரைக்கும் வரும். கவர்மெண்ட் செ பேக்டு செக்யூரிட்டீஸ் பாண்ட் மோஸ்ட்லி இருக்கும்போது 90% வரைக்கும் தருவாங்க. அது ஒவ்வொரு வெண்டாருக்கு ஏத்த மாரி மாறும். ஓகே, ஓகே. சரி, இப்போ இந்த எல்ஐசி எடுக்கிறப்போ, நம்முடைய அந்த இன்வெஸ்ட்மென்ட் நம்ம பண்ணியிருப்போம் ஷேர்ஸ்லலாம். ஸோ அந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ்லாம் லாக் ஆயிருமா? ஸோ அதுக்கப்புறம் வேணா நம்மளால ரீடீம் பண்ண முடியுமா? அ அவங்க நம்ம அந்த லோன் வாங்கியிருக்கும்போது அத நம்ம வந்து பிளெட்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு லீன் வச்சுருவாங்க. ஸோ அந்த நேரத்தில வந்து உங்களால அத விற்க முடியாது. ஓகே. இது எப்படின்னா, நீங்க வந்து ஒரு கார் லோன் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இஎம்ஐ உங்க பேர்ல போயிட்டுருக்கும்போது, அந்த காரோட ஓனர்ஷிப் வந்து லீன் போட்டு வச்சிருப்பாங்க. பேங்க்ல நம்ம லோன் எடுக்கும்போது. நம்ம லோன் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ்ல போயிட்டு இந்த மாரி லோன்லாம் கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப் வாங்குனதுக்கப்புறம் தான் அந்த கார நம்ம விக்க முடியும். ஓகே. அதே கான்செப்ட் தான் இதுலயும். ஸோ அந்த லோன் கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம அத வந்து விக்க முடியாது. பட் ஆனா கார்ப்பரேட் ஆக்ஷன் எது வந்தாலும் அது நமக்கு வந்து வரும். பட் அது கூட பார்த்தீங்க அப்டின்னா, ஆ மொதல்ல அந்த லோனு அக்கவுண்ட்ல தான் சேரும். அப்படிங்கிறத அளவுல நம்ம புரிஞ்சுக்கலாம். அ லீனுக்கு கீழ தான் வரும் அப்படிங்கிற அளவுல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே சார். சார், இப்போ இந்த எல்ஏஎஸ் மூலியமா நம்ம லோன் வாங்குறப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ நம்ம நார்மலா பெர்சனல் லோன் வாங்குறப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ட விட இது கம்மியாகுமா? எந்த அளவு டிஃபரன்ஸ் இருக்கும் சார்? இப்போ நீங்க ஒரு சேலரிடா இருந்தீங்க, ஒரு எம்என்சி கம்பெனில இருந்தீங்க. அந்த லோன் குடுக்குறவங்களுக்குலாம் வந்து லிஸ்டட் கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க. அந்த கம்பெனிஸ்க்குள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெர்சனல் லோன் வந்து ஒரு 10% இருந்து கூட ஸ்டார்ட் ஆகும். 9.5 10% இருந்து கூட ஸ்டார்ட் ஆகும். அது வந்து ஒரு 18% வரைக்கும் போகும். இப்ப இதுக்கு நீங்க வரம்போது பார்த்தீங்க அப்டின்னா, எல்ஐஎஸ் வந்து ஒரு 8ல இருந்து 10% வரைக்கும் இருக்கும். அப்டிங்கும்போது அது ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ரொம்ப கம்மி தான். ஸோ இத யார் வந்து அதிகமாக பயன்படுத்தலாம் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, யாருக்கெல்லாம் வந்து பர்சனல் லோன் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்காதோ, பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து லோன் போய் கேட்டாங்க அப்டின்னாங்கன்னா, அவங்களோட ரேட் ஆஃப் ரிட்டர்னே வந்து பார்த்தீங்கன்னா, 16% 18% அப்டின்ட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ஒரு பெரிய டூலா நம்ம பார்க்கலாம். ஆனா சிக்கல் என்னன்னா, அவங்கலாம் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்னும் இன்வெஸ்ட் பண்ணவே வரல. ம். ஸோ நம்ம ஊர்ல அதுதான் கதையா இருக்கு. பட் அவங்கலாம் இதெல்லாம் பயன்படுத்திட்டாங்க அப்டின்னா, அவங்களுக்கு சொத்தும் ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சிய கொடுக்கும். ரொம்ப எளிமையாக கடன்களையும் பெற முடியும். ஓகே சார். சார், அதே மாதிரி இப்போ ஷேர்ஸ் விசஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2ல எது வந்து அப்ரூவல் வந்து ஈஸியா கிடைக்கும்? இந்த எல்ஐசிக்கு வந்து ரொம்ப ஈஸியர் மியூச்சுவல் அப்ரூவல். ஃபண்ட்ஸ்க்கு கிடைக்கும். ஓகே. அது எதனால? ஏன்னா, அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஷேர்ஸ்லாம் வந்து ரொம்ப லிக்விடிட்டியோட இருக்கிற ஷேர்ஸா இருக்கும். பெரிய ஷேர்ஸா தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. இதுவே நீங்க இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோ பண்ணிட்டு இருக்கும்போது நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன கம்பெனிகள வாங்குவாங்க. அத பத்தி பெரிய ஆராய்ந்து எதுவும் முடிவு சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பொறுத்து தான் இது வழங்கப்படும் அப்படிங்கும்போது, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாக உங்களால வாங்க முடியும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ வச்சுட்டு எல்ஐஎஸ் வாங்குறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. ஓகே. சார், இப்போ லோன் வந்து நம்ம ரீபே பண்ண முடியல, ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, அந்த ஷேர்ஸ் என்ன ஆகும்? இப்போ நம்ம வச்சோம் அப்படின்னா, இப்போ நார்மலா நம்ம போய் அடகு வச்சோம் அப்படின்னா, அது வந்து ஏலத்துல விட்டுரும். இல்ல வந்து இதாயிரும் அப்படின்ற மாரி அதே தான் பயமுறுத்துவாங்க. பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த எஸ். இதுல பேங்க் என்ன மாதிரியான அப்படியே வித்துடுவாங்க. இதெல்லாம் அத எடுப்பாங்க? வித்துட்டு, அவங்களுக்கான பணத்த எடுத்துட்டு, மீதி பணத்த உங்கட்ட குடுத்துருவாங்க. சேம் ஓகே. கான்செப்ட் தான் அது. சார், அதே மாரி இப்போ எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல எல்ஐசி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா? இல்ல எஸ்ஐபி ரீடீம் பண்றது தான் வந்து பெட்டர் ஆப்ஷனா சார்? ஸோ எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எஸ்ஐபி போட்டிருக்கீங்க, ஒரு கார்பஸ் சேர்த்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு அது என்ன இன்ஸ்ட்ருமென்ட்ல நீங்க போட்டிருக்கீங்கன்னு பார்க்கணும். நீங்க ஒரு லிக்விட் ஃபண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்கன்னா, நீங்க எப்போ வேணா எடுத்துக்கலாம். அதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இதுவே நீங்க ஒரு ஈக்விட்டில போட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது, எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு மார்க்கெட் டவுனா இருக்கும்போது, நீங்க அதெல்லாம் போய் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க லாஸ புக் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த நேரத்தில வந்து இந்த எல்ஐஎஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுல உதவி புரியும். ஏன்னா ஷார்ட் டெர்ம்ல எடுக்குறீங்க. நீங்க எடுத்ததுக்கப்புறம் அந்த லோன சர்வீஸ் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா நீங்க வந்து லோன் எடுத்துறலாம். ஆனா அந்த லோனே வந்து பெரிய லாங் டெர்ம் கமிட்மெண்ட்டா இருக்கப்போது, எனக்கு வேற வழியே இல்ல அப்படிங்கும்போது தான் நீங்க இந்த எஸ்ஐபி எல்லாம் கூட ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்க வந்து போட்டு வச்சிருக்கிற இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா, எல்ஐஎஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெஸ்ட் ஆப்ஷனா இருக்காது. இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே அடுத்த 5 வருடத்துக்கு உங்களால அந்த எஸ்ஐபி ஈக்விட்டிய வந்து மெயின்டெயின் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ, அதனால தான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன சொல்றோம்னா, எமர்ஜென்சி ஃபண்ட மெயின்டெயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு டெட் அலோகேஷன்ஸ மெயின்டெயின் பண்ணுங்க. அது உங்க ஏஜ மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு 30 வயசு அப்படின்னா 30% வந்து டெட்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது லிக்விட் ஃபண்ட்ஸ்ல பாதி வைங்க. இப்படியான கான்செப்ட்ஸ்லாம் சொல்லிக் குடுத்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ண சொல்றோம். இதையும் மீறி ஒருத்தர் எடுக்குறாங்கன்னா, அது ரொம்ப வொர்ஸ்ட் சிச்சுவேஷன் அப்படிங்கிற அளவுல புரிஞ்சுக்கலாம். ஆனா நார்மல் கேஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி எஸ்ஐபிய ஸ்டாப் பண்ணி
நம்ம எதையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நான் எப்படி வந்து எல்ஐசிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும்? ஏதாவது ப்ராசஸ் இருக்கா? இல்ல ஆ, இதில் எதுலயாவது ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த ஆ. மாதிரியா இருக்கு? இல்ல வேற என்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் அதில இருக்கு? ஓகே. எல்ஐஎஸ்க்கு வந்து நம்ம ஒரு பிளட்ஜ் பண்றோம் அப்படின்னா, அதுல வந்து ஆஸ் எ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஆனா பெர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதுமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ 3 பக்கெட் லேயரா தான் போட்டு வச்சுக்கணும். ஒண்ணு மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விடு, அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் டெட், அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி. இந்த 3 பக்கெட்ட நம்ம என்ஷூர் பண்ற அப்போது தான் நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராட்டஜிய நம்ம பில்ட் பண்ண முடியும். ஸோ எல்ஐஎஸ்ன்னு வரும்போது, இதுல எந்த பக்கெட்ல இருந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. ம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஒரு ரூ. 10,00,000 தேவைப்படுது. அவரு 50 லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. ரூ. 10,00,000 தேவைப்படுது அப்படிங்கும்போது, நாம லோன் போகணும் அப்படின்னாலே, நம்ம என்ன பார்த்தோம் 8-10% அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த பக்கெட் நான் சொன்ன அந்த 3 பக்கெட்ல எந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கு நாம வந்து 8-10% குடுத்தா, அத விட அதிகமா வளர்ச்சி தரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த கேட்டகரியில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லிக்விட் ஃபண்ட்ஸ் வந்து 6% தான் உங்களுக்கு குடுக்கும். அப்ப நீங்க 6% அடகு வச்சுட்டு 8%, 10% லோன் கட்டுறதுல அர்த்தமே கிடையாது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் அந்த லிக்விட் ஃபண்ட்ஸ வந்து ஃபுல்லா எடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதில ஒரு 3,00,000 இருக்கு அப்படின்னா, நீங்க 3,00,000 எடுத்துருங்க. இப்போ உங்களோட தேவை வந்து 7,00,000. ஏன்னா 10,00,000 கடன்ல 3,00,000 உங்களுக்கு லிக்விட் ஃபண்ட்ஸ்லேருந்தே எடுத்துட்டீங்க. அப்புறம் அதிலயும் வந்து நீங்க என்னன்னா டெட் காம்போனன்ட்ஸ நீங்க பார்க்கலாம். அப்ப டெட் காம்போனன்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் குடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் 7-8% தான் குடுக்குது. இன்ஃபாக்ட் டெட்ட வந்து நம்ம ஒரு 3 வருஷத்துக்காவது வச்சிருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த மாடிஃபைட் டியூரேஷன்னு சொல்லுவாங்க. அ நம்ப டெட் ஃபண்ட் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ் மாரி ஸ்ட்ரெய்ட்டா ஏறிட்டே இருக்காது. ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும். இப்ப ரீசென்ட் பாஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, நேவ் வந்து ரொம்ப கீழ போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அந்த டைமிங் எல்லாம் பார்த்துட்டு, இப்போ நம்மளுடைய ஈல்டு எந்த மாரி இருக்கு? மாடிஃபைட் டியூரேஷன் எப்படி இருக்கு? இந்த இன்ஸ்ட்ருமென்ட்ட நம்ம வந்து அடகு வச்சா, நமக்கு லாங் டெர்ம்ல ரெக்கவர் ஆயிடுவோமா? இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் டெட் வைக்கலாமா? வேணாமான்னு பார்க்கணும். ஈக்விட்டி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் நீங்க வைக்கலாம். ஏன்னா, நம்ம அதில டார்கெட் பண்றதே 15%. இங்க நம்ம 8-10% குடுக்கும்போது, நம்ம அத வந்து கண்டிப்பா வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு நீங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்கும்போது, இந்த 3 பக்கெட்ல நம்ம எப்படி டிசிஷன் எடுக்க போறோம்னு தான் இருக்கு. சம்மரைஸ் பண்றதுக்காக சொல்லிடுறேன். லிக்விட் ஃபண்ட்ஸ் இருந்தா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா அத நீங்க குடுத்துறலாம். டெட் ஃபண்ட்ஸ வந்து நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். அது வந்து காஸ்ட் பெனிஃபிட் அனலைஸ் பண்ணி தான் நீங்க பார்க்கணும். ஈக்விட்டி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா நீங்க எல்ஐஸ்க்கு குடுக்கலாம். ஓகே சார். தேங்க் யூ சார். எஸ். நன்றி.